இந்த வீடியோ எதை பற்றின வீடியோன்னா, நாங்கள் எங்களுடைய ஃபோட்டோவில் இருக்கிற ஒரிஜினல் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி, ஃபோட்டோவை கட் பண்ணி எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது ஃபோட்டோவில் பேக்ரவுண்டு மாற்றுறதா இருந்தாலும் சரி, எப்படி மாற்றணும், எப்படி என்னத்தில் போய் மாற்றணும் என்றதை பற்றின வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் உங்கள் ஃபோனில் போயிட்டு கூகுள் குரோமுக்குள்ளே போய்க்கொள்ளுங்க. போயிட்டு ரிமூவ் பிஜி என்று அடித்து சர்ச் பண்ணுங்கள். கொடுத்தீங்கன்னா இப்படி தான் வரும். இதில் முதலாவது இருக்கிறத கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்த பிறகு அப்படி வரும். அதில் போயிட்டு அப்லோட் ஃபோட்டோ அதை கொடுங்க. கொடுத்துட்டு இதில் உங்களோட கலரில் இருக்கிற ஃபோட்டோ ஷோவாக ஒரு வேளை ஷோவாக இல்லையண்டா அதில் போயிட்டு உங்கள்கிட்ட எந்த ஃபோட்டோ பேக்ரவுண்ட் மாற்றணுமோ அந்த ஃபோட்டோவை கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். இன்டர்நெட் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா குயிக்காக கட் பண்ணப்பட்டுரும். ஒன்றுமே செய்யறதில்ல, வெயிட் பண்ணால் மட்டுமே போதும், அதுவாகவே கட் பண்ணி தந்துடும். நான் இருக்கிற இடத்த இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதால லேட் ஆகுது. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். அதுவாகவே கட் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோ பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாமல் வரும். இதை நீங்கள் சேவ் பண்ணி எடுக்கிறனாலும் சேவ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஃபுல்லாகவே ஃப்ரீ தான். கிளியராக வரணும்னா காசு கட்டி ஆகணும். இது நார்மலாகவே ஃப்ரீயாக இருக்கிறது ஓகே தான் இருக்குது. நான் ஃபோனில் எடிட் பண்ணுறேன்னா இதெல்லாம் நான் பேக்ரவுண்ட் மாற்றுறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இதெல்லாம் மாற்றுறேன் நான். ஓகே, டவுன்லோட் பண்ணுறதுக்கு பக்கத்தில் பேக்ரவுண்ட் 2 ப்ளஸ் போட்டிருக்கு, அதை கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்தோன்னே அதில் அவங்களாவே நிறைய இருக்கும் பேக்ரவுண்ட். உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஃபோட்டோவுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ஒன்று கொடுங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், இது என் இன்டர்நெட் ஸ்லோவால் தான் இப்படி இருக்குது. ஏன்னா நான் என்னோடய மற்ற ஃபோனில் இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி தான் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணுறேன். சிம் போட இல்லை. பார்த்தீங்கன்னா எந்த உங்களுக்கு பிடிச்சது எதுவாக இருந்தாலும் கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது ஃபோட்டோவுக்கு மேட்ச் ஆகுதோ அதை சேவ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். பார்த்தீங்களா, இந்த இது ஒரிஜினலாக அப்படி எடுத்த மாதிரியே இருக்குது. பார்த்தீங்களா, என்ன உங்களுக்கு விளங்கும். இதில் பார்த்து கொடுங்க. அப்படி இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும், இதை விட பெட்டராக ஏதாச்சும் வேணுமெண்டா உங்கள்ட்ட பிக்சார்ட் ஆப் இருந்தால் ஓகே, இல்லைன்னா டெவலப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ப்ளே ஸ்டோரில் இருக்குது. பிக்சார்ட் ஆப் யூஸ் பண்ணீங்க, நீங்கள் டேட்டாவோ வைஃபையோ அதை ஆஃப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஓகே, இல்லைன்னா விளம்பரங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கும். இப்போ போயிட்டு ஃபோட்டோ இது மாதிரி கொடுத்தீங்கன்னா முதல்ல நீங்கள் எந்த பேக்ரவுண்ட் விடணுமோ அந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இதை தட்டி கொண்டு போனீங்கன்னா இதில் இருக்குங்க ஆட் ஃபோட்டோ வந்து அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிற ஃபோட்டோ வரும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கொள்ளலாம். ஃபோட்டோ எனக்கு கால் இல்லாத ஃபோட்டோ, அதாவது கால் தெரியாத ஃபோட்டோவாக இருக்கிறதால நான் அதுக்கேற்ற மாதிரி தான் செட் பண்ணி விடணும். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஏற்ற மாதிரியே செட் பண்ணிக்கொள்ளலாம். சின்னனாவோ இடத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ அதே மாதிரி இன்னொரு ஃபோட்டோ பின்னுக்கு விடணுமெண்டா அந்த சைடில் தொட்டிங்கன்னா இப்படி வரும். அதை காப்பி பண்ணி எடுத்திங்கன்னா இன்னொரு ஃபோட்டோ வந்துடும். பார்த்தீங்கன்னா ஒரே ஃபோட்டோ தான், ஆனால் டபுளாக இருக்குது. இதை கொடுத்தீங்கன்னா பின்னுக்கு இருக்கிற ஃபோட்டோ அப்படியே குறைஞ்சி கூடும். அதாவது பின்னுக்கு வானம் இருக்கிற மாதிரி ஃபோட்டோவில் இதே மாதிரி செய்தீங்கன்னா அப்படி குறைச்சி கூட்டி தண்டீங்க நல்லா இருக்கும். கொடுத்துட்டு மேலே இருக்கிறத கொடுத்து ஃபோட்டோவை சேவ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா என்னுடைய வீடியோ லைக் பண்ணுங்கள். என்னுடைய யூடியூப் சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.